வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஜகவும் திமுகவும் எதிரெதிர் கட்சிகள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுல 1% கூட உண்மை கிடையாது. அதுக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை RSS தலைவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. எங்களுடைய நெருக்கடியான சூழல்கள் பல நேரங்கள்ல ஐயா கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த RSS இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் கிடையாது, சமூக இயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி பத்திரிகையில பதிவு செய்து வீடுகள் தோறும் கொண்டு சேர்த்த பெருமை ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. அதுபோல அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்ற பொழுது மறுபடியும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை ஆட்சியிலே அமர வைத்து வீடுகள் தோறும் திமுகவின் கடைகோடி தொண்டர்களை வைத்தே பாஜகவையும் தாமரை சின்னத்தையும் கொண்டு சேர்த்த பெருமையும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. அதுபோல மரியாதைக்குரிய ராஜா அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த பெருமையும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. அதனாலதான் திமுகவை கடுமையாக எதிர்த்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல ஓரம் கட்டப்பட்டு அவர் எங்க இருக்கிறாருங்கிறதே தெரியாம இருக்கிறாரு. அதுபோல பாஜகவை கடுமையாக எதிர்த்த திமுகவை சேர்ந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவுல ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடியதான பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை சார் பதிவாளர் மூலமாக மோசடி செய்த பிறகும் கூட திமுக அரசு எந்த நடவடிக்கையும் அவர் மேல எடுக்கல. அதுபோலதான் திமுக அரசு செய்த டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பிலே 10 ரூபாய் டோக்கனை வைத்து திமுகவின் அமைச்சர் KN நேரு அவர்கள் செய்த மோசடியாக இருக்கட்டும், கழிப்பறை ஊழலாக இருக்கட்டும், எதிலையுமே பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சமீபத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமலையான் கோயில்ல இருந்த பழமை வாய்ந்த தெப்பக்குளம் முறைகேடாக பணி செய்ததுனால இடிந்து விழுந்தது. மாவட்டமே ஸ்தம்பிச்சிருக்கணும். ஆனா பாஜகவினர் எந்த எதிர்ப்பு குரலையுமே பதிவு செய்யல. ஏன் அப்படின்னா, திமுகவின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேஷ் அவர்களுக்கும் பாஜகவின் கிழக்கு மாவட்ட தலைவர் கோபகுமார் அவர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா நாம் தமிழர் கட்சியினர் தான் அந்த பிரச்சனையை கையில எடுத்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதை முறையாக விசாரித்து மறுபடியும் தரமாக அந்த வேலை செய்வதற்காக களத்துல நின்றாங்க. அதனால மக்கள் இதை சிந்திங்க. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறதுனாலதான் எவ்வளவு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டாலும் லஞ்சம் ஊழல் செய்தாலும் தேர்தல் வரும்பொழுது மக்கள் கிட்ட பாஜக வந்துடும், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி எளிதாக ஒரு சாரார் வெற்றி பெற்று கொண்டே வர்றாங்க. சரி, பாஜகவாது உங்களுக்கு உண்மையா இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. திமுக செய்யக்கூடியதான அனைத்து ஊழல்களுக்கும் கனிம வள கொள்ளைக்கும் பாஜக ஆதரவாக இருக்குது. அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல நீங்கள் உங்களுடைய மதத்தை பார்க்காம உண்மையாகவே மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி எது, மக்களுக்காக நிற்கக்கூடியதான வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பார்த்து வாக்குகளை செலுத்துங்க. நன்றி. பாஜக என்பது அகில இந்திய திமுக, திமுக என்பது தமிழ்நாட்டு பாஜக. சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையினுடைய மனதிலே ஒரு வெறியுணர்வை உருவாக்கி ஹிட்லர் செய்த அதே தந்திரத்தை, அதே யுக்தியை அப்படியே பயன்படுத்தி இந்த 2 கட்சியும் ஆட்சி வந்தது.